ஜுபேர் அவர்கள் இணைந்திருக்கிறார். திரு ஜுபேர், அதிமுக பத்தி ஏன் பேசல, பிஜேபி ஏன் பேசலங்கும் போது எனக்கு எந்த அழுத்தமும் இல்லைங்கிறாரு. அதிமுகவை ஊழல் சக்தின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. நட்பு சக்தி வந்தாலும் வராட்டியும் நம்ம தனித்து களம் காண்போர் அப்படிங்கிறார். இந்த உரையோடைய ஹைலைட்ஸா நீங்க பார்ப்பது என்ன? இல்ல, கடந்த 34 நாளுக்கு பிறகு ஒரு அரசியல் நிகழ்ச்சியில் ஒரு அரசியல் கட்சி தலைவர் கலந்து கொண்டிருக்கிறார். அதனுடைய செயற்குழுல பேசுறாரு. அவர் சொல்லப்பட்ட விஷயங்கள்ல சூசகமா சில விஷயங்கள் சொல்றாரு. நாங்கள் தனித்து தான் நிக்க போறோம், கூட்டணி சக்திகள் வந்தாலும் வராவிட்டாலும்ங்கிறதால கூட்டணி சக்திகள் வருவதற்கான சாத்தியம் இல்ல. எல்லா கட்சியும் ஆல்மோஸ்ட் அவங்க பேசி முடிச்சு அவங்க பிரச்சாரத்துக்கே தயாராகிட்டு இருக்காங்க. அப்ப விஜயோடு இதுவரைக்கும் யாரும் கூட்டணி வரல, ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னாலும் கூட யாரும் வரல அப்படிங்கறதுதான் யதார்த்தமான உண்மை. அப்ப தனித்து தான் களம் காண போறாரு. சூசகம் ஒன்னு சொல்றாரு, 234 தொகுதியிலையும் நீங்க தீவிரமா இறங்கி வேலை செய்யணும், பூத் லெவல் வேலை செய்யணும் அப்படிங்கிற அந்த கட்டளைகளை சில சொல்றாரு. இல்ல, இங்க பேசியிருக்க வேண்டிய விஷயம் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அவருக்கு அடுத்து கொடுக்கப்பட்டதா அப்படின்னு கேட்கறாங்க. அதுதான் சம்பந்தமா ஒரு மாசமா போயிட்டு இருக்கு. அதுக்கான ஒரு கிளாரிட்டி கிடையாது. ஜனநாயக படத்தை பத்தின ஒரு கிளாரிட்டியும் கிடையாது. இவர்கள் அடுத்த கட்ட நகர்வுகளை பத்தி கிளாரிட்டி கிடையாது. தேர்தலுக்கான கொள்கை ரீதியான ஒரு விஷயமும் கிளாரிட்டி கிடையாது. இன்னைக்கு ஒரு முறை ஒரு படி மேல போய் ஊழல் கட்சி அதிமுக, அந்த ஊழல் கட்சி பாஜகவிடம் அடிமையாக இருக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை, கூட்டணிக்கு அவர்கள் வரமாட்டார்கள், கூட்டணி முடிந்து விட்டதுன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அதிமுகவை இப்ப விமர்சனம் பண்றாரு. எப்பயும் போல திமுகவை மேலோட்டமான திமுக விமர்சனம் பண்ணிருக்காரு. பாஜகவை பெருசா அவர் அட்டாக் பண்ணல, விமர்சனமும் பண்ணல. இப்ப நம்ம ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி பல இடங்கள்ல நம்ம ஆய்வுகளத்திலே பதிவு பண்ணியிருக்கேன். விஜய் 100% பாஜக அதிமுக கூட்டணிக்கு போக மாட்டார். விஜய் நிப்பாட்டியதே பாஜக தான், பாஜகவின் பி டீம் தான் விஜய், வாக்குகளை சிதறடிக்கக்கூடிய ஓட் ஸ்பாயிலர் தான் விஜய் அப்படின்னு இன்னைக்கு அந்த முடிவை தான் எடுத்திருக்காரு. தொடர்ந்து நம்ம சொல்றோம், பாஜக கூட வந்துருவாரு, அழுத்தம் கொடுக்கப்படுதெல்லாம் அதெல்லாம் செய்யவே மாட்டாங்க. அப்படி செஞ்சதுன்னா அவரை உருவாக்கியதுக்கான அர்த்தமே இல்லாம போயிடும். அப்ப விஜயை தனித்து நிக்க வைத்து வாக்குகளை சிதறடிக்கக்கூடிய வேலையை விஜய் செய்வார். அந்த வேலையை தான் கொடுக்கப்பட்டிருக்கு விஜய்க்கு. இப்ப அதுதான் அவர் கடைசியா நிக்கிறாரு. அவருக்கு இப்பொழுது ஆல்மோஸ்ட் எல்லா கட்சியும் கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தை முடிந்து விட்டது. விஜய் இந்த தேர்தலில் தனித்து 234 தொகுதிகளிலும் போட்டியிட போறார் அப்படிங்கிறது மட்டும்தான். நட்பு சக்தின்னு அவர் சொன்னது, வந்தாலும் வராட்டியும் களம் காண்போம்னு சொல்றது காங்கிரஸ் மனசுல வைத்தா இல்ல, அவர் காங்கிரஸ் கிட்டையும் தூது விட்டு பார்த்தாங்க, அதிமுகவோட தூதி விட்டு பார்த்தாங்க, விசிகாவோடும் ஆரம்பத்துல தூது விட்டு பார்த்தாங்க. எந்த கட்சியும் இவரை ஒரு அரசியல் கட்சியாகவோ அரசியல் கட்சி தலைவராகவோ ஏற்றுக்கொண்டு பயணிப்பதற்கு வருவதற்கு தயாராக இல்லை. முதலில் அவர் விசிகாவோட தான் முதல்ல அவங்க பேச்சுவார்த்தை தொடக்கம் நினைச்சாங்க. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர்றேன், இந்த ஆனந்த விட நிகழ்ச்சியில ஒன்னா உட்கார வச்சு எப்படியாவது கூட்டணியை உறுதிப்படுத்துறதுன்னு முயற்சி பண்ணாங்க. அது நடக்கல. அப்புறம் காங்கிரஸ் நிர்வாகிகளை வைத்து கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, கூட்டணியில் பங்கு, 3 மாநிலத்தில் ஆட்சி அப்படிங்கிற பல ஆஃபர்லாம் கொடுத்து பார்த்தாங்க. அதுவும் முடியாம போயிருச்சு. அதிமுக கூட பேசி பார்த்தாங்க, அதிமுகவும் அது முடியாம போயிருச்சு. இப்ப தமிழ்நாட்டில் வரக்கூடிய கட்சியில் பெரிய கட்சிகள் எதுவும் இல்லை. சிறு கட்சிகள் வேணா அவரோட கூட்டணிக்கு வரலாமே ஒழிய பெரிய கட்சியில் வருவதற்கான எந்த விதமான சூழ்நிலையும் இல்லை. இப்ப களம் அவர் தனித்து தான் போட்டியிட போறார். இவர் தலைமையில் ஒரு சின்ன அணிகள் சேரும், அவ்வளவுதான். இதுதான் தேர்தலுடைய களமா இருக்கு. தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றுல கிட்டத்தட்ட 50 வருஷத்துல வலுவான கூட்டணி இல்லாமல் எந்த கட்சியும் பெரிய வெற்றியை பெற்றதில்லை அப்படிங்கிறதுக்கு வரலாறு நிறைய இருக்கு. 2016 மக்கள் நல கூட்டணியை சொல்லலாம். கம்யூனிஸ்டுகள் இருந்தாங்க, விசிக இருந்தாங்க, தேமுதிக இருந்தாங்க, தமிழ் மாநில காங்கிரஸ் இருந்தது, இத்தனை கட்சிகள், மதிமுக இருந்தாங்க. இத்தனை கட்சிகள் இருந்தும் ஒரு இடத்தில் கூட அவங்களால வெற்றி பெற முடியல. அதனால விஜயினுடைய நிலைப்பாடு என்பது இதே மாதிரியான இன்னொரு மக்கள் நல கூட்டணியாகத்தான் ஒரு இறுதி வடிவம் பெற்றுடுச்சு. ஒரு கிளாரிட்டி வந்துருச்சு. அதிமுக அணி ஃப்ரீஸ்ட், திமுக அணி ஆஸ் இட் இஸ், நாம் தமிழர் தனித்து, விஜய் இந்த நிலை அப்படின்னு இன்றோடு தமிழக களம் சீல் ஆயிடுச்சுன்னு பார்க்கலாமா? ஆமா, கிளாரிட்டி வந்துருச்சு. இதுதான் தேர்தல் 2026க்கான தேர்தல் களம். இதுதான். பட் அரசியல் ஒரு டெம்ப்ளேட் இருக்கே, இறுதி நேரத்தில் என்னவும் நடக்கலாம், அரசியல் என்னவும் நடக்கலாம் அப்படின்னு சில சக்திகள் மனமாறினா, கூட்டணி பேச்சுவார்த்தைகள்ல வேற நிலை வந்தா அது நம்ம கடைசி நேர மாற்றங்களையும் பார்த்திருக்கோமே அரசியல்ல. இல்ல, அது நீங்க நினைக்கிறது காங்கிரஸ் தான் நீங்க கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் அதுக்கான வாய்ப்புகள் இல்ல. அந்த நம்பிக்கை திமுகவுக்கு நம்ம கேட்போம். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.